அன்னைக்கு ஒரு நாள் மலேசியா சுத்தி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிருந்தேன். அப்ப பார்த்தா அங்க ரோட்ல பலாப்பழம் வித்துட்டு இருக்காங்க. அட பரவாயில்லையப்பா, மலேசியாலும் பலாப்பழம் எல்லாம் கிடைக்குது போலயே, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டு போய் சுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு, அண்ணா உங்க கடையில பலாப்பழம் எவ்வளவுனா அப்படின்னு கேட்டா, தம்பி இதுக்கு பேர் பலாப்பழம் கிடையாது, இதுக்கு பேர் துரியனா அப்படின்றாரு. என்னது துரியனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா முள்ளா இருக்கு, பயங்கரமா குத்துது. ஆமாப்பா இது ஷார்ப்பா இருக்கும், பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாப்ல. சரி ஒன்னு போட்டு கொடுங்க அப்படின்னோட, இது கிலோ கணக்கில் தான் வாங்க முடியும், ஒரு பழம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னா 1 கிலோ கரெக்டா வந்துச்சு. இந்த ஊர் காசு 48 ரூபாயா, நம்ம ஊர் காசு எவ்வளவு தெரியுமா வரும், 1000 ரூபாங்க. இந்த பழம் மலேசியாவோட நேஷனல் ஃப்ரூட்டா, இத வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வேற சொல்றாங்க. உள்ள உரிச்சோனே பெரிய சைஸ்ல சொல மாதிரி இருந்துச்சு. அது எடுத்து நம்ம கையில கொடுத்தாப்ல, நானும் தெரியாம கையை கொடுத்து வாங்கிட்டேனா, திருப்பியும் குத்த ஆரம்பிச்சிச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துறோமேனு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. ஐயோ ஏன்டா வாயில வச்சுன்னு ஆயிருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி மாறுது. சரி காசு கொடுத்து வாங்கிட்டோம், மொத்தமா சாப்பிட்டு முடிச்சோன்னு சாப்பிட்டா அவர் வந்து சொல்றாரு, தம்பி ஏர்போர்ட்டுக்கு ரூம்க்குள்ள அந்த பழத்தை எடுத்துட்டு போயிடாதப்பா, பேனு ஸ்மெல் வரும் அதனால அப்படின்னாப்ல. நல்லவேளை சொன்னீங்க, ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். நீங்க துரியன் சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.